ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் கேஸ்ல ஏன் சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். இந்த கேஸ்ல பல பேர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தியும் சில பேர் விக்டிமோட பெயின் பத்தியும் பேசுறப்ப லீகல் சைட பத்தி நம்ம தான் பேசி ஆகணும். ஒரு நாட்டையே பரபரப்பாக்குன ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் கேஸ்ல மக்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணியும் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணியும் சஞ்சய் ராய்க்கு டெத் பெனால்டி கொடுக்கல. அதுக்கு ஜுடிஷியரி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் அனிர்பன் தாஸ் பப்ளிக்கோட அவுட்ரேஜ் அண்ட் எமோஷன் ரியாக்ஷன்ஸ்க்காக ஒரு டெசிஷன் எடுக்க கூடாதுன்றத சொல்லியிருக்காரு. ஜஸ்டிஸையும் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்கணும், எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இல்லைன்றதையும் சொல்லியிருக்காரு. பட் இங்கதான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. நடந்த ப்ரூட்டலான சம்பவம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இல்லையா? கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இல்லதான். ஆனா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சிபிஐ இந்த கேஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான், அதுக்கு டெத் பெனால்டி கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, தினமும் 1000 பேர் வந்து போற ஒரு பிஸியான இடத்துல இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் ஒரு தனி மனிதரால பண்ணியிருக்க முடியுமான்றதுதான் இங்க கேள்வி. அந்த கேஸை விசாரிச்ச அப்ராப்ரியேட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்க்கு தான் அங்க என்ன நடந்திருக்குன்றது தெரியும். அதே சமயம் அந்த விக்டிமோட ஃபேமிலி கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத்.